வணக்கம். இன்றைய செய்திகள். சட்டசபை தேர்தல் அட்டவணையை தேர்தல் கமிஷன் முன்கூட்டியே வெளியிடும் என்று திமுக தரப்பில் எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதனால் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழுவில் துணை முதலமைச்சர் உதயநிதி இடம்பெறுவது உறுதியாகி உள்ளதாகவும், பிப்ரவரி 2வது வாரத்திற்குள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை முடிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. திமுகவில் போட்டியிட விரும்புவோரிடம் பிப்ரவரி 1 வாரத்திற்குள் விருப்ப மனுக்கள் பெறப்பட உள்ளது. பின்னர் நேர்காணலை முடித்து திமுக வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது. திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி நடக்கும் திமுக மாநில மாநாட்டில் வேட்பாளர்களை அறிவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக அமைச்சர் நேருவின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். அமைச்சர் நேரு துறையில் நடந்த ஊழல் குறித்து ஆதாரங்களுடன் காவல்துறை தலைமைக்கு கடிதம் எழுதிய போதிலும் வழக்கு பதிவு செய்யாமல் உள்ளனர். அதனால் பொறுப்பு டிஜிபி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. தமிழகம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணி முடங்கியதால் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்குன் குனியா பாதிப்பு அதிகரித்துள்ளது. நன்னீரில் வளரக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்கள் வாயிலாக சிக்குன் குனியா நோய் பரவுகிறது. இந்நோய் வந்தால் காய்ச்சல், மூட்டுவலி, அதீத தசைவலி, உடல் அசதி போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இவை இளைஞர்களை விட முதியோருக்கு கடுமையான மூட்டுவலி பாதிப்பை வெகு நாட்கள் ஏற்படுத்தக்கூடியது. தமிழகத்தில் 2003ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை சிக்குன்குனியா பாதிப்பு தீவிரமாக இருந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் சிக்குன்குனியா குறைந்து சில பகுதிகளில் மட்டுமே ஓரிருவர் பாதிக்கப்படும் நிலை இருந்தது. ஆனால் 2025 இறுதி மாதங்களில் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை அரசு செயல்படுத்தியது. இப்பணிகள் மட்டுமின்றி அதற்கு அடுத்து வந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளிலும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் மாற்று பணிக்கு பணியமர்த்தப்பட்டதால் மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணி முடங்கியது. எனவே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொசு தொல்லை அதிகரித்துள்ளது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தில் சிக்குன்குனியா பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. ஊழல் நிறைந்த திமுக இயந்திரத்தை அகற்றி நம்பகத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சியை மீட்டெடுப்போம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அத்துடன் மதுராந்தகத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமானது சட்டசபை தேர்தலுக்கான முன்னோட்டமாக அமைவதுடன் மாற்றத்திற்கான மக்களின் உறுதியையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிர்வாகத்தையும் நிரூபிக்கும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 90% வரை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபா வேலு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் 2292.38 கோடி ரூபாயில் 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த திட்டத்திற்கான பணிகளை முதலமைச்சர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். நாட்டின் 77வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்தின் சார்பில் வளமையின் மந்திரம் தற்சார்பு இந்தியா எனும் கருப்பொருளில் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிட்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சேதமடைந்த சாலைகளை 1503.78 கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2025-26ஆம் ஆண்டில் இதுவரை நகர்ப்புற சாலைகளின் மேம்பாட்டிற்காக 5253.78 கோடி ரூபாயை அரசு வழங்கியுள்ளது. இதன் காரணமாக நகர்ப்புற சாலைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என தேர்தல் வாக்குறுதி அளித்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப வாக்குகளால் ஆட்சிக்கு வந்த திமுக இப்போது ஏமாற்றிவிட்டது. மத்திய அரசின் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சில வாசகங்களை மாற்றிவிட்டு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளதை அரசு ஊழியர்கள் முழுமையாக ஏற்கவில்லை.
திமுகவுக்கு வேண்டிய சில அரசு ஊழியர் சங்கங்கள் இதை வரவேற்றுள்ளன. தேர்தலில் தங்களுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் வாக்களிக்கும் போதுதான் திமுகவால் இதை உணர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு ஊழியர்களுடன் இதுவரை 15 முறை பேச்சு நடத்தப்பட்டது. 53,000 அரசு ஊழியர்களை ஒரே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்தவர் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி. சுமார் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பியதுதான் அதிமுக ஆட்சி. மீண்டும் திமுக ஆட்சி மலரும், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.